இந்த நாளிலும் கூட லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே ஒரு நபர் வருகிறார். அவர் யார்? 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்வில் இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3 பாடங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். 100க்கு அதிபதி என்றால் 100 இராணுவ வீரர்களுக்கு, அதாவது 100 படை வீரர்களுக்கு தலைவர். இந்த காலத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, காவல்துறையில அநேக பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. எஸ்பி, டிஎஸ்பி, எஸ்ஐ, இப்படி அநேகர் இருக்கிறாங்கல்ல. அது போன்ற ஒரு 100 படை வீரர்களுக்கு தலைவர் தான் யாரு? 100க்கு அதிபதி. இந்த படை வீரர்கள்னாலும் சரி, இந்த படை வீரர்களுடைய தலைவர்னாலும் சரி, எல்லாரும் யாரா இருப்பாங்க அப்படின்னா ரோமர்களாய்த்தான் இருப்பார்கள். அப்ப இந்த 100க்கு அதிபதி யார்? ஒரு ரோமன். ஆண்டவரை இவன் ஏற்றுக்கொண்டதில்லை. கிறிஸ்து என்றால் யார் என்று தெரியாது, உண்மை கடவுள் என்றால் யார் என்று தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்வில் இருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக ஒருவர் வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். இங்கே ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதிக்கு பிரியமான வேலைக்காரன். வேலைக்காரங்க மேல யாராவது பாசம் வச்சிருப்பாங்களா? இவர் சொல்றாரு, பின்னாடி வாசத்தை பார்த்தோம்னு சொன்னா, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான். இவர் என்ன சொன்னாலும் இவர் ஆர்டர் போட்டார்னா அதை செய்யறதுக்கு அநேக வேலையாட்கள் இவரிடத்துல இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த வேலையாட்களை இவர் என்ன செஞ்சாராம்? மிகவும் அதிகமாய் நேசித்தாராம். தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க தானே, நான் என்னனாலும் அவங்கள செய்யலான்னு என்ன செய்யல இவர் யோசிக்கலாம். அவர்களை மிகவும் அதிகமாய் நேசித்தார். 100க்கு அதிபதிட்டு காணப்பட்ட முதல் குணத்துக்கு நான் ஒரு நல்ல பேர் வைக்க ஆசைப்படுறேன். இந்த 100க்கு அதிபதி விரும்புகிறவன். எப்படிப்பட்டவன்? விரும்புகிறவன். அநேகரை விரும்புகிறவன், தன்னுடைய குடும்பத்தை விரும்புகிறவன், தன்னுடைய சமுதாயத்தை விரும்புகிறவன், தன்னுடைய வேலையாட்களை விரும்புகிறவன். இன்னும் ஒரு படி போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். இது யார் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, யூதர்களில் உள்ள மூப்பர்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி 100க்கு அதிபதி நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். இந்த 100க்கு அதிபதி ஒரு ரோமனா இருந்தாலும் இவர் ரோமர்களை மாத்திரம் நேசிக்கவில்லை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களையும் யூதர்களையும் இவர் நேசித்தார். ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த 100க்கு அதிபதிட்ட காணப்பட்ட குணம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல மற்ற புற மதத்தினர் இந்த ஆலயத்திற்குள்ள வர முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நான் என்ன செய்யறதில்லை, மற்றவர்களை நேசிக்கிறதில்லை. இவர் ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது, உண்மை கடவுள் யாருன்னு தெரியாது. இந்த ரோமர்கள் சிலைகளையும் விக்கிரகங்களையும் வணங்கி கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட 100க்கு அதிபதி என்ன செய்யறாரு? மற்ற ஜனங்களையும் நேசிக்கிறார். ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம், நான் மற்றவர்களை நேசிக்கிறேனா? என் குடும்பத்துல நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனா? என் குடும்பத்தை நான் நேசிக்கிறேனா? என்னுடைய பெற்றோரை நான் நேசிக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிக்கிறேனா? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல சகோதரர்கள் இன்றைக்கு பேசுறது கிடையாது, அண்ணன் தம்பி இன்னைக்கு பேசுறது கிடையாது, அக்கா தங்கச்சி பேசுறது கிடையாது. நம்ம இடத்துல அந்த விருப்பம் உள்ள குணம் இல்லை. அதனால இந்த 100க்கு அதிபதி பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் அல்ல, தன்னுடைய சமுதாயத்தையும் தான் பணி செய்யக்கூடிய இடத்தையும் எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இந்த 100க்கு அதிபதியிட்ட காணப்பட்ட 2வது குணம் என்ன அப்படின்னு சொன்னா, வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி. இங்கே அந்த மூப்பர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், இந்த 100க்கு அதிபதி நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். முதல்ல இந்த 100க்கு அதிபதிக்கு நான் என்ன தலைப்பு சொன்னேன்? விரும்புகிறவன். இரண்டாவதாக அந்த 100க்கு அதிபதியை நம்ம பார்க்கிறோம், இந்த 100க்கு அதிபதி விலை கிரயம் செலுத்துகிறவன். கிறிஸ்துவுக்காக தன்னிடத்திலே உள்ள பணத்தை விலை கிரயம் செலுத்துகிறவன். ஒரு ஜெப ஆலயம் கட்டுறது அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய உதவியை இவர் என்ன செய்யறாரு? யூதர்களுக்கு செய்கிறார். இவர் ஒரு யூதன் அல்ல, இவர் ஒரு புறஜாதி. புறஜாதியா இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பவர்களுக்காக, ஆண்டவரை துதிப்பவர்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்.
நீங்களும் நானும் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? ஆண்டவரை பற்றி அறியாத புறஜாதி என்ன செய்யறாரு? ஆண்டவருக்காக ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டி கொடுக்கிறார். ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒரு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ பொருட்கள் மேல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எத்தனையோ கம்பெனில நம்முடைய பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அது நமக்கு லாபம் கிடைச்சா அது நமக்கு திரும்ப கிடைக்கும், நட்டமானா அது அவ்வளவுதான். அதை நம்ம நினைச்ச முடியாது, திரும்ப நினைச்சு பார்க்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக ஒரு காரியத்தை செய்து நான் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில நான் தரித்திரனாய் மாறுவது இல்லை. இதனால நம்ம யோசித்து பார்ப்போம், கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய நேரத்தை நான் கிறிஸ்துவுக்காக செலவிடுகிறேனா? என்னுடைய தாளந்துகளை நான் கிறிஸ்துவுக்காக செலவிடுகிறேனா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் ஆண்டவருக்காக செலவிடுகிறேனா? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அந்த 100க்கு அதிபதி மிகப்பெரிய பணக்காரரு, அவர் நினைச்சா ஒரு கோயிலை கட்டி கொடுக்கலாம், நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்மளால என்ன முடியுமோ அதை ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். இந்த 100க்கு அதிபதி மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டி கொடுத்தார். ஆனால் இவரிடத்துல ஒரு பெருமை என்ற குணம் இல்லை. நம்மளால தான் என்ன செஞ்சிருப்போம்? இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கட்டி கொடுக்குறோம்னு வைங்களேன், நமக்குள்ளே ஒரு தெனாவட்டு வந்துடும், நான் தான் என்ன செஞ்சேன், இதை கட்டி கொடுத்தேன். இப்ப அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை. இப்ப இந்த 100க்கு அதிபதி மூப்பர்களை அழைத்து சொல்லுகிறார், நீங்க இயேசுட்ட போய் சொல்லுங்க, என் வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கிறான்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. நம்மளால தான் என்ன சொல்லியிருப்போம்? அந்த மூப்பர்களை மதிச்சிருக்கவே மாட்டோம். இங்க வாங்கடா, உங்களுக்கு நான் தானே கோயில் கட்டி கொடுத்தேன், ஒழுங்கா அவங்க போதவர்கிட்ட போய் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாகணும், அவர்கிட்ட போய் ஒழுங்கா சொல்லுங்க, இப்படிதான் நம்ம பேசியிருப்போம். ஆனால் பாருங்க, அவர் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லல, மிகவும் பணிவாய் கேட்கிறார். அவர் மிகப்பெரிய நன்மை செய்திருந்தாலும் அந்த இடத்துல அவர் என்ன செய்யல, அதை பெருசுபடுத்தல. ஆனாலும் பாருங்க, அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவர் புற மதத்தை சார்ந்தவர். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். அவர் எந்த ஒரு பெயர் பிரஸ்தாபத்தையும் விரும்பவில்லை. இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க, ஆலயத்துக்காக ஒரு ஃபேன் வாங்கி கொடுப்பாங்க. ஃபேன்ல எத்தனை ரெக்கை இருக்கும்? 3 ரெக்கை. 3 ரெக்கையிலையும் அப்பா பேரு, அம்மா பேரு, பிள்ளை பேர் என்ன செய்யணும்? இருக்கணும். நமக்கு நாமளே பெருமையை தேடி கொள்ளுகிறோம். ஆனால் அந்த 100க்கு அதிபதி மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டி கொடுத்தார். ஆனா அதை பத்தி அவர் ஒரு வார்த்தையுமே சொல்லல. அந்த மூப்பர்கள் தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, இவர் நம்ம ஜனத்தை நேசிக்கிறாரு, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துக்கிறாருன்னு சொல்றாங்க. நம்ம யோசித்து பார்ப்போம், கிறிஸ்துவுக்காக நான் விலை கிரயம் செலுத்த ஆயத்தமா இருக்கிறேனா? ஆண்டவர் இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். இந்த 100க்கு அதிபதியிட்ட காணப்பட்ட 3வது குணம் என்னன்னு சொன்னா, வாசியுங்கள் லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், இயேசுவானவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மை கடவுளை வழிபடக்கூடியவர்கள். அவர்களிடத்திலே காணப்பட்ட விசுவாசத்தை காட்டிலும் இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசம் பெரியதா இருந்தது. பாருங்க, அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, இந்த இயேசுவானவரிடத்திலே நான் போவேன்னு சொன்னா என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும். யாருக்கு தெரிந்திருந்தது? புறஜாதியான 100க்கு அதிபதிக்கு தெரிந்திருந்தது. கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆலயத்திலே வருகிற நமக்கு இன்னைக்கு அநேக நேரத்தில் தெரிவதில்லை. இந்த இயேசுவானவரிடத்துல போனா சுகம் கிடைக்கும், இந்த இயேசுவினிடத்திலே போனா அற்புதம் நடக்கும், இந்த இயேசுவினிடத்திலே போனா எனக்கு ஆறுதல் கிடைக்கும், இந்த இயேசுவினிடத்திலே போனா சமாதானம் கிடைக்கும். நமக்கு என்ன செய்யறதில்லை, தெரியறதில்லை. ஆனால் அந்த 100க்கு அதிபதி அதுல தெளிவா இருந்தார். ஒரு புற மதத்தினரா இருந்தாலும் இந்த இயேசுவினிடத்திலே நான் போவேன்னு சொன்னா என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும். மிகப்பெரிய விசுவாசம் அவரிடத்துல இருந்தது. 3வதாக இந்த 100க்கு அதிபதியிட காணப்பட்ட குணம் என்னது? விசுவாசிக்கிறவன். அந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? வேதத்துல வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். வசனம் நமக்கு நல்லா தெரியும். அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? நான் ஆண்டவரத்துல ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற உறுதியான நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்னிடத்திலே காணப்படுகிறதா? அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம், நமக்குள்ள விசுவாசம் குறைந்து விடுகிறது.
அதனால் இந்த 100க்கு அதிபதி ஒரு புற மதத்தினராக இருந்தாலும் அவர் ஒரே குறிக்கோள் தான் வைக்கிறார். இந்த இயேசுட்ட போனா என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு உண்மையா நம்பினார். அந்த கூடியிருந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? ஒரு புறஜாதியான 100க்கு அதிபதி 3 காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது காரியம், விரும்புகிறவன், எல்லா ஜனங்களையும் நேசிக்க கூடியவன், எல்லா ஜனங்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவன். நம்ம வாசிக்கிறோம் பைபிள்ல, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நான் என்னை நேசிக்கிறது போல என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய உறவுகளை, என்னோடு கூட இருக்கிறவர்களை நான் நேசிக்கிறேனா? இந்த 100க்கு அதிபதி அதை செய்தார். இரண்டாவதாக, இந்த 100க்கு அதிபதி விலைக்கிரயம் செலுத்துகிறவர். தன்னுடைய பணத்தை என்ன செஞ்சாரு? ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் செலவிட்டார். மூன்றாவதாக, ஆண்டவரை உண்மையாய் விசுவாசித்தார். இவரே உண்மையுள்ள கடவுள், இவரே ஜீவனுள்ள கடவுள், இவரை நான் தேடும் பொழுது, இவருடைய பாதத்திலே நான் வரும் பொழுது எனக்கு அற்புதம் நடக்கும் என்று இந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தார். அந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இந்த 3 குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.